வணக்கம் நண்பர்களே. நந்தினி மண் சட்டி சமையல் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி இந்த பதிவில் பார்க்க போகிறது சப்பாத்திக்கு ஒரு சூப்பரான சைடிஷ் எப்படி செய்கிறதுங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஒரு முறை செஞ்சு பாருங்கள், திரும்ப திரும்ப செய்வீங்க. இதுக்கு நான் ஒரு அடுப்பில் ஒரு பேன் வச்சு ஹீட் பண்ணியிருக்கேன். அது நல்லா ஹீட் ஆகட்டும். இப்போ இதில் ஹீட் ஆனதுக்கப்புறம் நான் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடாகட்டுங்க. எண்ணெய் நல்லா இப்போ சூடாயிடுச்சு. சூடானதுக்கப்புறம் கடுகு, சீரகம், சோம்பு எல்லாத்துலேயும் கால் ஸ்பூன் போட்டுக்கோங்க. அது நல்லா பொரியட்டும். பொரியும் போது இந்த மாதிரி ஒரு கப்பில் நீங்கள் பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணது சேர்த்துக்குங்க. அளவுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 2 வெங்காயம், இல்லை அப்படின்னா எந்த கப்பு எடுக்கிறீங்களோ அந்த கப்பில். அடுத்தது ஒரு 10 பூண்டு பல் இந்த மாதிரி இடித்து தோல் உரித்து சேர்த்துருக்கேன். அதையும் நல்லா வணக்குங்க. அந்த வெங்காயத்தோட நல்லா கலரு சேஞ்ச் ஆகணும். அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் 2 இந்த மாதிரி பொடியை கட் பண்ணது இதோட ஒன்றா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. இந்த மாதிரி நல்லா வதக்கி விடும்போது அந்த பச்சை மிளகாவும் பூண்டு இதெல்லாம் நல்லா அந்த எண்ணெயிலேயே வதங்கணும். இப்போ நம்ம இதில் மசாலாலாம் சேர்த்துக்கலாம். இதுக்கு நான் சேர்க்க போகிறது என்ன அப்படின்னா, மல்லித்தூள் 1 டேபிள் ஸ்பூனு, மிளகாய்த்தூள் 1 ஸ்பூனு, மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூனு, கரம் மசாலா 1/2 ஸ்பூனு. இந்த ஸ்பைசஸ் எல்லாமே இதோட ஒன்றா சேர்த்துக்குங்க. இந்த சமயம் அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க, இல்லைன்னா அந்த காட்டம் நமக்கு அடிக்கும். இந்த மாதிரி ஒரு 2 நிமிஷம் அப்படியே இந்த மசாலா எல்லாம் நல்லா பரட்டி விடுங்க. இந்த மாதிரி நல்லா பரட்டி விடும்போது அடுப்பு கண்டிப்பாக சிம்மில் வச்சுருக்கணும். இப்போ நல்லா அப்படி பரட்டி விட்டதுக்கப்புறம் நல்லா பழுத்த தக்காளி பழம் ஒரு 6 எடுத்துக்கலாம். மெஷர்மெண்ட் அப்படின்னா எந்த கப்பில் வெங்காயம் எடுத்தீங்களோ அதே கப்பில் 2 கப் அளவு தக்காளி எடுத்துக்கோங்க. 1 கப்பு வெங்காயம் அப்படின்னா 2 கப் அளவு தக்காளி எடுத்துக்கணும். எடுத்துட்டு நல்லா என்ன பண்ணுங்கள், இந்த மாதிரி தக்காளி, இந்த வெங்காயம், இந்த மசாலா இது எல்லாமே இப்படி நல்லா பரட்டணும். ஒரு 2 நிமிஷத்துக்கு இது எல்லாம் ஒன்றா கலக்கிற மாதிரி இப்படி நல்லா பரட்டி விட்டுருங்க. அப்படியே விட்டுட்டதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், தண்ணி விடும். அந்த தக்காளியிலருந்தே கொஞ்சம் தண்ணி விட ஆரம்பிக்கும். தண்ணி விட்டு இந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது பொடியாக கட் பண்ண கருவேப்பிலை, கொத்தமல்லியும் ஆட் பண்ணிக்கிட்டு நல்லா கலந்து விடுங்க. இப்படி நல்லா கலந்து விட்டுருங்க. ஃப்ரெஷ்ஷாக இந்த கருவேப்பிலை, கொத்தமல்லி போடும்போது அதோடய வாசம் சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை அப்படியே நீங்கள் சப்பாத்தியோட இப்படி தொட்டு சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக எம்மியாக இருக்குங்க. இதை அப்படியே உள்ளே வச்சு ரோல் பண்ணி கூட நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம்.